மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 என்பது முதல் முறையாக முழுக்க டிஜிட்டல் முறையில் நடத்தப்படவிருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும். இது 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் முதல் கட்டமான வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு என்பது ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை 30ஆம் தேதிக்கு இடையிலான 30 நாட்களில் களப்பணி என்பது நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக 15 நாட்கள் சுய கணக்கெடுப்பு வசதி தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இந்த சுய கணக்கெடுப்பு வசதி என்பது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஒரு சிறப்பு அம்சமாகும். இதற்கு முன்னதாக நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்புகளில் இந்த வசதி இல்லை. இது முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஜூலை 17ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதிக்கு இடையிலான 15 நாட்கள் கால அவகாசம் இந்த சுய கணக்கெடுப்பு வசதிக்காக வழங்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கணக்கெடுப்புன்னு சொல்றீங்க சார், அது எந்த முறையில் நம்ம எதன் அடிப்படையில் நம்ம பண்றோம்? டிஜிட்டல் இதுக்கு முன்னாடி இருக்கிற சென்சஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா மேனுவலாக தான் பண்ணுவாங்க. மேனுவலாக அவங்க பேப்பர்ஸ் மாதிரி சென்சஸ் சீட்ஸ் நிறையா இருக்கும். அந்த கொஸ்டினர் ஒரு ஷெட்யூல் கேரி பண்ணுவாங்க. அது மூலியமாக தான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ கணக்கெடுப்பாளர்கள் அவங்களோட மொபைலே எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க மொபைலில் இதுக்குன்னே ஸ்பெஷலாக மொபைல் ஆப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. மொபைல் ஆப்ஸ் டெவலப் பண்ணியிருக்கிறது மூலியமாக தான் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு HLO ஆப்னு ஒன்று இருக்குது, ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் ஆப்னு ஒன்று இருக்குது. அதில் தான் அவங்க அந்த ஆப் மொபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லா கொஸ்டின்ஸுமே அவங்க அந்த மொபைல் யூஸ் பண்ணியே கேட்டுருவாங்க. என்ன ரிப்ளை வருதோ அதையும் மொபைல்லே அவங்க என்ட்ரி பண்ணுவாங்க. டைரெக்டாக அந்த டேட்டா எல்லாம் செர்வரில் சேவ் ஆயிடும். அவங்க மொபைலில் சேவ் ஆகாது. இவங்க மொபைல் மூலியமா இது ஒரு இன்டர்ஃபேஸா போய் டேட்டா செர்வரில் சேவ் ஆயிடும். இதுக்கு நம்ம எத்தனை டீம் அமைச்சிருக்கோம், எத்தனை குழுக்கள் இருக்கு? மொத்தமா தமிழ்நாட்டில் இந்த சென்சஸ் பணியில 1,60,000 பேர் இதுல ஈடுபட உள்ளனர். இது அதிகாரிகள், பணியாளர்கள், அரசு ஊழியர்கள் எல்லாத்தையும் சேர்த்து சுமார் 1,60,000 பேர் இதுல ஈடுபட உள்ளனர். மெயினா மாவட்ட ஆட்சியர்கள் அந்த மாவட்டத்தில் சென்சஸ் நடத்துவதற்கான முழு பொறுப்பு அந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு தான் உள்ளது. அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு கீழே தாசில்தார், அப்புறம் முனிசிபாலிட்டியில் கமிஷனர்ஸ், ஆணையர் அவங்கெல்லாம் பண்ணுவாங்க. கார்பரேஷன் லிமிட்லாம் அந்த கார்பரேஷன் கமிஷனர் அவங்க இந்த சென்சஸ் நடத்துறதுக்குண்டான முழு பொறுப்பும் அவங்களுக்கு இருக்கு. ஸ்டேட் லெவலில் ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி இருக்கு, சென்சஸ் கோஆர்டினேஷன் கமிட்டி. அந்த சென்சஸ் கோஆர்டினேஷன் கமிட்டி சீஃப் செக்ரட்டரி சார் தலைமையில் இருக்கு. அதுக்குண்டான மீட்டிங் எல்லாம் நடந்துருச்சு. நோடல் ஆபீசர் கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க தான் நோடல் ஆபீசர் ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்ல. சார் மொத்தம் 2 விதமா நடக்கும் சொல்லிருக்கீங்க. முதல் கட்டமா என்னென்ன பண்ண போறோம்? முதல் கட்டத்தில் அந்த முதல் கட்டம் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு அப்படின்றத முதல் கட்டம். 2ஆம் கட்டம் அப்படின்றது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்த முதல் கட்டத்தில் வீடுகள் சார்ந்த கேள்விகள் தான் பெரும்பாலும் இடம்பெறும். எல்லா கேள்விகளுமே வீடு ரிலேட்டடா தான் இருக்கும். அந்த குடும்பத்தின் தலைவரின் பெயர் என்ன, அப்புறம் அந்த குடும்பத்தில் வசிக்கும் நபர்களின் எண்ணிக்கை எவ்வளவு, இது போக மிச்ச கேள்விகள் எல்லாமே அந்த வீடு ரிலேட்டடா தான் இருக்கும். அந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கு, வீட்டில் என்ன வசதிகள் இருக்கு, கழிப்பறை வசதி இருக்கா, குடிநீர் வசதி இருக்கா, அவங்க தரை எந்த ஒரு பிரதானமா எந்த பொருளை பயன்படுத்தி தரை போடப்பட்டுள்ளது, சுவர் எந்த ஒரு பொருளை பயன்படுத்தி சுவர் கட்டி இருக்கிறாங்க, அது இல்லாம அவங்க வீட்டில் தொலைக்காட்சி இருக்கா, தொலைக்காட்சி பெட்டி, வானொலி இருக்கா, கார் இருக்கா, இந்த மாதிரி கேள்விகள் தான் இதுல இடம்பெற போகுது. 2ஆம் கட்டத்தில் மக்கள் சார்ந்த கேள்விகள். மக்கள் சார்ந்தனா அந்த குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்காங்கன்னு நம்ம முதல் ஃபேஸ்ல கலெக்ட் பண்ணுவோம். செகண்ட் ஃபேஸ்ல அந்த நபர்கள் யாராரு, அவங்களோட கல்வி தகுதி என்ன படிச்சிருக்கிறாங்க, அவங்களோட வயசு என்ன, அவங்க வேலைக்கு ஏதாவது வேலை பார்க்குறாங்கன்னா வேலை பார்க்குறது, இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே 2வது ஃபேஸில் வரும். இந்த வீடு இல்லாதவங்களை கவர் பண்றதுக்கே செகண்ட் ஃபேஸ்ல லாஸ்ட் அந்த செகண்ட் ஃபேஸ் ஒரு மாசம் இல்ல 20 நாள் 25 நாள் நடக்கும்னா அந்த லாஸ்ட் ஒரு நாள் 2 நாள் வீடு இல்லாதவங்களை டார்கெட் பண்ணியே ஒரு ஸ்பெஷல் டிரைவ் நடத்துவாங்க. அப்போ வீடு இல்லாத எல்லாத்தையுமே செகண்ட் ஃபேஸ்ல கவர் பண்ணிடுவாங்க. இந்த டார்கெட்லாம் நம்ம எப்போ அச்சீவ் பண்ணி எப்போ நம்ம சப்மிட் பண்ண போறோம், இது எப்போ முடிய போகுது? இப்போ இது எல்லாமே டைம் லைன்றது ஃபிக்ஸ்டு தான். நான் சுய கணக்கெடுப்பு செல்ஃப் எனுமரேஷன் சொல்லியிருந்தேன். அது 15 days ஃபிக்ஸ்டு தான். அந்த டயத்தில் மட்டும்தான் அந்த போர்ட்டல் ஓப்பனாக இருக்கும். தமிழ்நாட்டில் ஜூலை 17 இருந்து ஜூலை 31 வரைக்கும் அது காமன் போர்ட்டல் த்ரூ அவுட் தி கண்ட்ரி. se.census.gov.in இதுதான் அந்த போர்ட்டல் அட்ரஸ். இந்த போர்ட்டல் நாளைக்கு 17th நாளையில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் ஓப்பனா இருக்கும். இந்த 15 நாள்ல விருப்பப்படுறவங்க அவங்கள பத்தின விவரங்களை அவங்களாவே பதிவு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது க்ளோஸ் ஆயிரும்.
களப்பணி வந்து ஒரே மாதம் தான், 30 நாட்கள் அவதியில் வந்து நம்ம களப்பணி வந்து முடிச்சே ஆகணும். ஸோ என்டையர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வீடுகளையுமே நம்ம வந்து 30 நாட்கள் ஒரு கால அவகாசத்தில் வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். 30 நாள்ல இது முடியறதுக்கு சாத்தியம் முடியும். ஏன்னா 1,30,000 பேர் வரைக்கும் கணக்கெடுப்பாளர்கள் மேற்பார்வையாளர்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு கணக்கெடுப்பாளர் வந்து ஒரு ஆவரேஜாக 250 வீடுகள் வரைக்கும் கணக்கெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கணிச்சிருக்கோம். அவங்க மக்கள் தொகைன்னு நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு கணக்கெடுப்பாளரும் வந்து 800லேருந்து ஒரு 900 மக்கள் இருக்கிற ஏரியாவை தான் ஒரு பிளாக்காக வந்து ஒரு கணக்கெடுப்பாளர் கொடுத்துருக்கோம். 30 நாட்கள் கால அவகாசம் இருக்குது. இவ்வளோ பேர் வந்து நம்ம பண்ணி பார்க்குறப்ப இது வந்து 30 நாளில் முடிச்சிடலாம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.